வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே,
தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. லூக்கா நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர்கள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, எருசலேம் கோவிலுக்குள் இயேசு சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை துரத்திய நிகழ்வு அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. காரணம், இறை வேண்டலின் அல்லது ஜெபிக்கக்கூடிய வீடாகிய எனது இல்லத்தை கள்வர்கள் குகையாக்கி விட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டோடுதான் இயேசு அவர்களை வெளியே துரத்துகிறார். ஆலயம் இயேசுவின் கணிப்புப்படி இறை வேண்டலின் வீடு, அதாவது இறைவனை அமைதியாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இடம், இறை உதவியை மன்றாடுகிற இடம் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். ஆலயம் கற்றுக்கொள்ளும் இடம், கற்றுக் கொடுக்கும் இடம் கூட. இயேசு கோவிலில் கற்றுக் கொடுத்தார், தானும் கற்றுக்கொண்டார். லூக்கா 19:47 பார்க்கிறோம். திருவிழா பெருவிழாக்களின் போது பங்கு தந்து இப்படியெல்லாம் சொல்லுவார் ஆலயத்திலே, இது கோயிலாகும், ஜெபிக்கிற இடம், தயவு செய்து உங்கள் அமர்க்களத்தை ஆலயத்திலே காட்ட வேண்டாம், அமைதியாக இருங்கள், பேசாதீர்கள், அமைதியாக ஜெபம் செய்யுங்கள், கோவிலை சந்தையாக்க வேண்டாம், ஆண்டவருக்குரிய காரியத்தை செய்யுங்கள் என்றெல்லாம், ஆடம்பரத்துக்காக பணத்தை வீணாக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லும்போது எவன் கேட்பான்? என் கோயில், என் வீடு, எங்க பணம், எங்க வரி, இதீர் சொல்றது யாரு? போய் பரிசேயர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் கோவில் பணம் சம்பாதிக்கும் இடம், தங்கள் பெருமையை புகழை மேடை போட்டு காட்டுகிற இடம், அதிகாரத்தையும் ஆணவத்தையும் ஏழைகள் அப்பாவிகள் மீது ஏவி விடுகிற ஒரு இடம். திருவிழாக்களின் போது மற்ற நாட்களில் கோயில் பக்கமே தலை வைத்து படிக்காதவர்கள், ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரிதான், கோவிலை பற்றி இதை தவிர வேறு என்ன சொல்லுவார்கள்? திருத்த முடியாது. இயேசுவின் சாட்டைகள் தான் திருத்துமோ என்று யோசிக்க தோன்றுகிறது. இந்நாட்களில் இயேசு நமது கோவிலுக்கு வந்தால் அதை எப்படி காண்பார்? இறை வேண்டலின் வீடாகவா, அல்லது வேடிக்கை வினோதங்களின் அரங்கமாகவா, அல்லது மண்டப கூடங்களாகவா, அல்லது சோறு தின்னக்கூடிய இடங்களாகவா? நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. திருவிழாக்கள் வரும்போது பார்க்கிறோம், வரி, நன்கொடை, சமபந்தி, கச்சேரி, வானவேடிக்கை போன்ற காரியங்களால் ஆலயமும் ஆலய சுற்றியுள்ள வளாகங்களும் என்ன பாடுபடுது. இதுல வேற காணிக்கை பொருட்கள் வரும் நிறைய. அதை ஏலம் போட்டா ஊரு முழுக்க கேட்கும். இன்னொரு ஏலம் போடுற பழக்கம் நுழைஞ்சிருக்குது, கொடி ஏலம். 10 நாளும் புலியருடைய கொடி மேலே இருக்கும், அது இறக்குன உடனே அதை ஏலம் போடுறது. அது ஏலம் போடுறதே அது தவறுதான். அது அந்த நாளிலே ஏலம் போடுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சாது போடுவாங்க, அதையும் இல்லை. அந்த நாளிலே ஏலம் போட்டு அதை வெட்டி கொண்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க. அது நம்பிக்கையை பாராட்டுவதா, அல்லது விசுவாசத்தை வர்ணிப்பதா, அல்லது மக்களுடைய அந்த வியாபாரத்தன்மையை எடுத்து செல்வதா, ஒன்றும் புரியல. இதை விட மேலானது காணிக்கையாக மாதாவுக்கு சாரி கொடுப்பாங்க கோயிலில். இதை ஏலம் போடுகிற பழக்கம் இருக்கிறது.
சரி, காணிக்க பொருட்களே இது ஏழைகளுக்கானது என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. அட்லீஸ்ட் அந்த சாரிகளையாவது இல்லாத பெண்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, கைமண்ணுகளுக்கு அது கொடுத்து ஒரு உதவி செய்வோம், அதுவும் கிடையாது. அதை ஏலம் போட்டு 500 ரூபா சாரியை 1000 ரூபா ஆக்கி, இதெல்லாம் ஒரு வகையிலே இயேசுனுடைய பார்வையில இது இறை வேண்டலின் வீடுகளை, விழாக்களை நாம் சந்தையாக்குறது போலத்தானே. இதுல என்ன மாற்றம்? ஒரு மாற்றம் கிடையாது. சொன்னாலும் திருந்துறாப்புல இல்லை. நம்ம திருமணங்கள்ல பார்த்தாதான் வேடிக்கையா இருக்கு. கோயில்ல சாமியாரை தள்ளி வீட்டுல நிற்பான் வீடியோகாரன் அந்த அளவுக்கு வரான். அவங்களுக்கு திருமண சடங்கு, அந்த ஆசீர்வாதம், அந்த திருப்பலி அது முக்கியம் அல்ல. அது வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து அதை கொஞ்சம் அந்த வீடியோவில் பாட்டு காட்டணும். அதுதான் முக்கியம் அவங்களுக்கு. அது நிற்காதடா, இங்கே மறைக்காதடான்னு சொன்னால் நம்மள கோவப்படுறான் குருக்களை. பூசையில் பார்த்தா கொஞ்சம் பேர் படுத்து கிடப்பாங்க, கொஞ்சம் பேர் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் முழங்கால் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் சைஸாக நிற்பாங்க, கதை பேசிட்டு இருப்பாங்க. அசிங்கமாக இருக்கும் அந்த ஆலயத்தை பார்க்கும்போது. திருப்பலி தானே. திருமணமாக இருந்தால் என்ன, திருவிருந்தா என்ன, அல்லது ஞானஸ்தானம் திருப்பலியாக இருந்தால் என்ன, அடக்கு திருப்பலி தான். திருப்பலி வேலைகளை எப்படி ஆலயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமது ஆலயங்கள் நிச்சயமாக மாசுபடுத்தப்படுகிறது. ஏன் இயேசுவுக்கு சினம் வருமா வராதா? இயேசுவுக்கு குருக்களும் கூட பேசி கொண்டிருக்கிறார் சில சமயங்களிலே. மணமக்கள் சில நேரத்தில் அவங்க வேற கனவுகள் இருப்பாங்க. கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் ஒழுங்கா வராது. சேருக்கு மேல இருக்கிறவங்க காலுக்கு மேல காலு கூட போட்டு இருக்கிற கூட பார்த்துருக்கேன். கோயில்ல ஒரு மீட்டிங்கில் ஓரளவு இருக்கிறாங்கன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பலி வேலைகளிலே காலுக்கு மேல காலு போட்டு கூட இருக்கிறாங்க. இது அந்த இறைவனின் இல்லத்தின் மீது நமக்குள்ள ஆர்வத்தை காட்டுகிறதா, ஆர்வமின்மையின் அடையாளமாக அசிங்கப்படுத்துகிறோமா? புகைப்படக்காரர்கள், வீடியோ எடுக்கின்றவர்கள் கிராதியின் மீது காலை தூக்கி போட்டுக்கொண்டு தாண்டி வருவார்கள். ஒரு பக்கம் குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பாங்க, பெரியவங்க அதை கவனிக்கிறதே இல்லை. கொஞ்சம் பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கதை கசிட்டு இருப்பாங்க. எந்த சாரி, என்ன நகை, எப்படின்னு பார்க்கறது ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்க. மக்களை கொஞ்சம் கேவலமாகவும் அசிங்கமாகவும் கோபமாகவும் இருக்கிறது. இந்த ஆலயங்களையும் ஆலயங்களை சுற்றடக்கூடிய காரியங்களையும் பார்க்கும்போது கொஞ்சம் போலையாவது வருகின்ற காலங்களில் காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப உண்மைகளை புரிந்து கொண்டு இறைவேண்டல் வீடாகவே அதை நாம் வர்ணிப்போம். இறை ஆசிர் இந்த ஆலயத்தின் வழியாக நமக்கு வர வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எங்கள் செயலாலும் செயலற்ற தன்மையாலும் உமது இல்லத்தை கல்லூர் குகையாக மாற்றியிருக்கிறோம். அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, உமது இல்லத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக வாழச் செய்தருளும். உமது ஆற்றலையும் ஆட்சியையும் உமது ஆலயத்தில் காணும் அருளை தந்தருளும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே.
போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகளேற்ற பிறந்து எனக்காக பாடுகளேற்ற பிறந்து எனக்காக உயிரை தந்த தேவன்று இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.